ஹலோ ஃப்ரெண்ட், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஸ்டெம் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே 2 த்ரெட் எடுத்துகிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது குட்டியாக செயின் ஸ்டிச் கொடுத்து லாக் பண்ணுவோம். லாக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பெரிய செயின் எடுத்து லாக் கொடுக்கணும். பக்கத்துலேயே ஒரு குட்டி செயின் கொடுக்கணும். செயின் கொடுத்துட்டு த்ரெட்டை இழுத்து நடுப்புற எடுக்கணும். த்ரெட்டை 2 நம்ம இப்போ கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கோம்ல, அந்த 2 த்ரெட்டுக்கு நடுப்புற நீடில் கொடுத்து எடுக்கணும். எடுத்து பக்கத்துலேயே செயின் ஸ்டிச் கொடுத்து திரும்ப கீழே இழுக்கணும். கீழே இழுத்துட்டு அந்த எந்த லெவலுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமோ அதே லெவலுக்கு அடுத்ததும் செயின் ஸ்டிச் போடணும். கொஞ்சம் லென்த்தாக எடுத்துட்டு திரும்பவும் குத்தி பக்கத்துலேயே ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்து அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம பக்கத்துலேயே நடுப்புறையே ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். எடுத்துகிட்டு செயின் ஸ்டிச் கொடுக்கணும். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அதே மாதிரி கொடுத்து எடுக்கும் போது ஸ்டெம் ஸ்டிச் தெரியும். உங்களுக்கு ஸ்டிச்சஸ் டிஃப்ரெண்ட் தெரியும். நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸ்டார்டிங்கில் நம்ம எப்படி கொஞ்சம் லென்த்தாக த்ரெட் எடுக்கணும். லென்த்தாக த்ரெட் எடுத்து செயின் ஸ்டிச் கொடுத்து லாக் ஸ்டிச் மாதிரி கொடுக்கணும். கொடுத்துட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி செயின் கொடுக்கணும். எதுக்காக அது மாதிரி கொடுக்குறோம்னா, நம்ம முதல்ல போட்டிருக்க ஸ்டிச்சு லூஸ் கொடுக்காது, டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் கேப் கொடுக்கும். கேப் இல்லாமல் போட முடியும். உங்களுக்கு அப்போ போடும்போது அந்த இடத்துல ஸ்டிப்பாக நிற்கும். அதுக்காக மட்டும்தான் நம்ம பக்கத்துலேயே ஒரு லாக் செயின் ஸ்டிச் கொடுக்குறோம். கொடுத்து போடும்போது இதோட ஃபினிஷிங்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்னொரு ஸ்டிச் போடும்போது ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரெண்டுத்துக்குமே கொஞ்சம் வித்தியாசப்படும். இப்போ இல்லை நம்ம ஸ்டிச் பண்ணும்போது குட்டி குட்டியாக பக்கத்துலேயே லாக் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு ஸ்டிப்பாக அந்த இடத்துலையே நிற்கும். நம்ம ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்து கொஞ்சம் லென்த்தாக போட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டியாக செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு திரும்ப லென்த்தாக எடுத்து 2 லென்த்தாக எடுத்துருக்கிற அளவோட பாதியாக எடுத்து பக்கத்துலேயே குத்தணும். லைன்லேயே போடணும். போட்டு குட்டியாக செயின் ஸ்டிச் கொடுத்து லாக் கொடுக்கணும். கண்டினியூவாக இப்படியே தான் போட்டுட்டு வரணும். போட்டு முடித்ததுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கடைசியாக நம்ம எப்படி முடிக்கிறோன்னா, ஃபஸ்ட்டு எப்போவும் போடுற மாதிரியே லென்த்தாக ஒரு ஸ்டிச் போட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி செயின் போட்டுட்டு சைட்லையே ஒரு த்ரெட்டெல்லாம் 2 த்ரெட்டுக்கும் நடுப்புற ஒரு ஸ்டிச் கொடுப்போம். அந்த ஸ்டிச் பக்கத்துலேயே கொடுத்து திரும்ப லாக் ஸ்டிச் கொடுத்து இழுக்கிறோம். பார்த்திங்களா, இழுத்து கீழே முடிக்கும் போது பக்கத்துலேயே கொடுத்து முடிக்கணும், ஃபினிஷ் பண்ணணும். நம்ம கேப் கொடுக்காம பக்கத்துலேயே கொடுக்கணும். அதே ஸ்டிச் பக்கத்துலேயே கொடுத்து எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். ரொம்பவும் தள்ளி கொடுத்துருந்தீங்கன்னா தனியாக தெரியும். ஸ்டிச் மட்டும் தனியாக தெரியும். அந்த இடம் ஒரு லைன் மட்டும் தனியாக தெரியும். அது தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம பக்கத்துலேயே கொடுத்து ஃபினிஷ் பண்ணணும். ஃபினிஷ் பண்ணும்போது நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். ஃபஸ்ட் டைப் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட் டைப் மாடல் பார்த்துருக்கீங்க. இப்போ அடுத்தது நெக்ஸ்ட்டு இன்னொரு மெத்தட்லேயும் ஸ்டெம் ஸ்டிச் எப்படி போடணுன்றதையும் பாருங்கள். எப்பவும் போல் 2 த்ரெட் எடுக்கணும். ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பவுமே நம்ம குட்டியாக சின்னதாக செயின் ஸ்டிச் கொடுப்போம். கொடுத்துட்டு கொஞ்சம் லென்த்தாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணி பக்கத்தில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் கொடுத்து நம்ம லென்த்தாக ஸ்டிச் பண்ணியிருக்க நடுப்புற சைடு எடுக்கணும். அந்த த்ரெட்டை ஓரத்தில் தள்ளிட்டு அங்கே குத்தி எடுக்கும் போது நம்ம பக்கத்தில் செயின் ஸ்டிச் லாக் ஸ்டிச் கொடுப்போம். இப்போ அந்த லாக் ஸ்டிச் கொடுக்காமலே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அப்படியே கொண்டு வரோம். கண்டினியூஸாக கொண்டு வரோம். ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும்தான் குட்டியாக செயின் ஸ்டிச் கொடுத்து லாக் பண்ணுறோம். லாக் பண்ணி திரும்ப எடுத்துட்டு திரும்பவும் ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்து லாக் பண்ணுறோம். திரும்பவும் இன்னொரு வாட்டி எடுக்கும் போது அந்த இடத்துல நம்ம லாக் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே எடுக்கிறோம். ஸ்ட்ரெயிட்டாகவே எடுக்கும் போது உங்களுக்கு இந்த ஸ்டெம் ஸ்டிச்சோட டிஃப்ரெண்ட்டும் ஃபஸ்ட்டு மாடலில் போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா அதோடைய டிஃப்ரெண்ட்டும் உங்களுக்கு தெரியும்.
எப்படி போட்டிருக்கோன்றதை பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டெம் ஸ்டிச்சில் நம்ம ஸ்டார்டிங் மட்டும்தான் லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். அடுத்தது போடும்போது நம்ம லாக் ஸ்டிச் கொடுக்கல, கண்டினியூஸாகவே போட்டுட்டு வரோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் லென்த்தாக எடுக்கிறோம். லென்த்தாக எடுத்துகிட்டு அங்கேயே ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்து பக்கத்தில் ஒரு லாங் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு திரும்ப ஒரு நீடியில் திருப்பிட்டு லைனுக்கு பக்கத்துலேயே குத்தணும். லைனுக்கு பக்கத்துலேயே குத்தி எடுத்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொண்டு வாங்க. அங்கே பக்கத்தில் லாக் ஸ்டிச் போட வேண்டாம், போடாமல் அப்படியே கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு கீழே கொடுங்க. கீழே குத்தி எடுக்கும் போது அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம லாக் ஸ்டிச் கொடுக்கணும். கண்டினியூஸாக அப்படியே போட்டுட்டு வாங்க. இது டைப் 2. உங்களுக்கு த்ரெட்டு பிரியாமல் சிங்கிள் த்ரெட்டு வராமல் போடுங்க. த்ரெட்டும் கட் ஆகக்கூடாது. இழுக்கும் போது கொஞ்சம் பொறுமையாக இழுத்து போடுங்க. நூல் பிரிஞ்சு வருதுனாலும் அதை சரியாக எடுத்துட்டு திரும்பவும் செக் பண்ணி போடுங்க. உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் போடுறதுக்கு, ஸ்டிச் பார்க்க நல்லாவும் இருக்கும். இப்போ ஃபினிஷ் பண்ணி முடிக்க போகிறோம். எண்ட் நாட் கொடுத்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். உங்களுக்கு இதில் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃப்ரீ டைமில் நீங்கள் கற்றுக்கோங்க. இப்போது லீவ் வருது, ஆனுவல் லீவ், எக்ஸாம் முடிஞ்சு லீவ் வருது, நிறைய பேருக்கு சம்மர் லீவ் வருது. அந்த டைமில் கற்றுக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கிளாஸில் ஜாயின் பண்ணி கற்றுக்கோங்க. உங்கள் டவுட்ஸையும் வாட்ஸ்அப்பில் கொடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாட்டு கரெக்டாக முடிச்சு போட்டிருக்கான்றது மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போது வளைவில் எப்படி ஸ்டெம் ஸ்டிச் போடணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வளைவு போட்டுக்கோங்க. எப்பவும் போல் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம இது போடும்போது டைப் 1 மாடலில் தான் போட போகிறோம். டைப் 1ல் என்ன பண்ணோம், ஸ்டார்ட் பண்ணும்போது குட்டியாக செயின் ஸ்டிச் கொடுத்து லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் லென்த்தாக எடுக்கணும். லென்த்தாக எடுத்துட்டு பக்கத்துலேயே குட்டியாக செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு திரும்பவும் அந்த நம்ம லைன் போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா, சென்டராக எடுக்கணும். சென்டராக எடுத்துட்டு அங்கேயும் கொஞ்சம் லென்த்தாக போடணும். லென்த்தாக போட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்து லாக் கொடுக்குறோம். அதுக்கு தான் பக்கத்துலேயே ஒரு குட்டியாக லாக் செயின் கொடுத்து திரும்பவும் எடுக்கிறோம். த்ரெட்டை வெளியில் எடுக்கிறோம். வெளியில் எடுத்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸில் போட்டிருக்கோமோ அதே டிஸ்டன்ஸில் தான் அடுத்த லைன்லேயும் நம்ம எடுக்க போகிறோம். அடுத்த லைன்லேயும் அதே டிஸ்டன்ஸில் எடுத்து குட்டியாக லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு த்ரெட்டை திருப்பி நம்ம லைனுக்கு அந்த ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ தூரத்துக்கு போட்டிருக்கோமோ அதே லென்த்தில் பக்கத்துலேயே குத்தி எடுக்கணும். ஸ்டிச் பண்ண இடம் நமக்கு தெரியும். அந்த இடத்துலையே பக்கத்துலேயே ஸ்டிச் பண்ணணும். லென்த்தாக கொஞ்சம் எடுத்து லாங் ஸ்டிச் பண்ணணும். லாக் ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப ஸ்ட்ரெயிட்டாக இழுக்கணும்.
உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்கள். ஜூம் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், எப்படி போட்டிருக்கோன்றது உங்களுக்கு தெரியும். இல்லை டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம மேலே வளையிற போது அப்படியே ஒரே பக்கமாக தான் வரணும். நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே வரணும். அடுத்த வளைவு வரும்போது உங்களுக்கு எப்படின்றதையும் நான் சொல்கிறேன். நீங்கள் அப்போது அதுக்கேற்ற மாதிரி போடலாம். எதுக்காகனா நம்ம அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்கும்போது ஸ்டிச்சஸ் மாற்றி கொடுக்கும்போது கொஞ்சம் பார்க்க அழகாகவும் நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ நம்ம மேலேயே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரும். இப்போ அந்த வளைவு மேலே இருக்கிறதுனால மேலேயே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரும். ஒரே பக்கமாக ஈவனாகவும் இருக்கும் பார்க்க. இப்போ அப்படியே கீழே இறங்கி இறங்கி வரும்போது அந்த கீழ் இருக்க வளைவு மாறும். எப்படி மாறுன்றதை நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் மேலே இருக்கிற வளைவில் மட்டும்தான் போட்டுட்டு வரீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் கீழே வரும்போது நம்ம அப்படியே அந்த சைடில் ஆப்போசிட் சைடில் நம்ம ஸ்டிச்சை மாற்றிக்கணும். மேலே போடுற வரைக்கும் மேல் இருக்க வளைவு வரைக்கும் கரெக்டாக போட்டுகிட்டே வரணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வருது பார்த்திங்கன்னா. வரும்போது நம்ம லைனை ஸ்டிச்சஸை இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் போட்டுருந்த ஸ்டிச்சஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போடுற மாதிரி வரும். அப்போது உங்களுக்கு அந்த வளைவு பார்க்க நீட், அந்த டிசைன் நம்ம வளைவு போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா, அந்த டிசைன் கரெக்டாக இருக்கும். பார்க்க எந்த அளவுக்கு வளைவில் டிசைன் ப்ராப்பராக இருக்கும். அந்த ஸ்டெம்போடைய ஸ்டிச்சோடைய இது கரெக்டாக வரும். உங்களுக்கு ஸ்டெம் ஸ்டிச் பார்க்க நீட்டாக இருக்கும். மேல் பக்கம் போடும்போது எல்லாமே ரைட் ஹேண்ட் சைடில் வரும். ஸ்டிச்சஸ் எல்லாமே போடும்போது அந்த வளைவு மேல் பக்கம் வர்றதுனால மேல் பக்கமாக போடுறோம். இப்போ அடுத்து நம்ம கீழ்ப்பக்கமாக வரும்போது ஸ்டிச்சஸ் எல்லாம் அந்த கீழ்ப்பக்கன்றது ஆப்போசிட் சைடாக தான் நம்ம ஸ்டெம் ஸ்டிச் எடுக்க போகிறோம். ஸ்டிச்சஸும் நடுப்புற கொடுத்துற ஸ்டிச்சும் அந்த வளைவில் தான் போடணும். இந்த சைட் போடக்கூடாது. போடும்போது மேலேருந்து கீழே வரும்போது அந்த ஸ்டிச்சஸோடைய வேவ் எப்படி மாறி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். இப்படி போட்டிங்கன்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அந்த வளைவு வளைக்கிற இடம் பொறுமையாகவே வளைச்சி போடுங்க. கொஞ்சம் லைட்டாக குட்டியாக கொடுத்து எடுத்துக்கிட்டே வாங்க அந்த வளைவு வரும்போது மட்டும். அப்போது உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பு கிடைக்கும். கொஞ்சம் பெருசாக போடாமல் ஒரு சின்னதாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் லென்த் அதிகமாக இல்லாமல் லென்த்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணி போடும்போது உங்களுக்கு அந்த வளைவு கீழே அந்த ரவுண்டு வருது பார்த்திங்களா, ஆஃப் சர்க்கிள் வரும்போது அந்த இடம் பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ திரும்பவும் மேலே வரும்போது ஸ்டிச்சஸ் சைடில் மாறும். இப்போ கீழே ஸ்டிச்சஸ் மாறிச்சு ஆப்போசிட் சைடில் இப்போ போடும்போது மேலே ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்டிச் மாறும். ஸ்டிச் அப்போ தான் அந்த மாதிரி நீங்கள் அந்த இடம் மட்டும் அந்த ஸ்டெம் ஸ்டிச் வரும்போது ஸ்ட்ரெயிட்டாக போடும்போது ஒரே மாதிரி வரும். இந்த வளைவுகளெல்லாம் வளைச்சி போடும்போது உங்களோட ஸ்டிச்சஸ் மாற்றிக்கணும். நீங்கள் மாற்றி போடும்போது ஈஸியாக இருக்கும். வளைவுகள்லாம் வளைச்சி போடும்போது நம்மளோட ஸ்டிச்சஸையும் ஸ்டெம் ஸ்டிச்செலாம் மட்டும் மாற்றணும்.
உங்களுக்கு கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ மேல் சைடில் வளைவு வருது. மேல் சைடில் வளைவு வரும்போது நம்ம ரைட் ஹேண்ட் சைடு தான் போடணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு போடக்கூடாது. ரைட் ஹேண்ட் சைடில் தான் ஸ்டெம் ஸ்டிச் போடணும். மேலே குத்தணும், குத்தி கீழே இழுக்கணும் த்ரெட்டை. பொறுமையாக இழுத்து போடுங்க. வேகமாக ஃபாஸ்ட்டாக நூல் இழுத்திங்கன்னா கட் ஆகிடும். பக்கத்துலேயே குட்டி செயின் ஸ்டிச் கொடுத்து லாக் ஸ்டிச் கொடுக்கணும், கொடுத்து போடணும். நம்ம நிறைய வளைவுகளை ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக நம்ம எந்த டிசைன் வேணாலும் எடுத்து போடலாம். அந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இப்போ என்லாக் கொடுத்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். எண்டிங் முடிகிற இடத்துலையும் நம்ம குட்டியாக பக்கத்துலேயே தான் கொடுக்கணும். ரொம்ப லென்த்தாக கொடுத்தீங்கன்னா தனியாக தெரியும். பக்கத்துலேயே கொடுத்து ஃபினிஷ் பண்ணி முடிங்க. இப்போ லாக் கொடுத்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். வீட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.